ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் பிறந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் நெருங்கிய உறவில் இருந்த ஒரு உன்னதமான தியாக செம்மல். அவர் மிகுந்த பேச்சாற்றல் மிக்கவர். அவர் இதற்கு முன் பேசியதே இல்லை. ஒரு விழாவில் அவரை பேச அழைத்தார்கள். சுமார் 3 மணி நேரம் சுவாமி விவேகானந்தரை பற்றி ஒரு இடைவெளி இல்லாமல் தன்னுடைய பேச்சு திறமையால் அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்த உன்னதமானவர். எத்தனையோ போராட்டங்களில் பங்கேற்று சிறைச்சாலைக்கு சென்றவர். வாய்ப்பூட்டு சட்டம் என்று அவர் மேல் ஆங்கிலேயர் ஒரு சட்டத்தை இயற்றி அவர் மீது திணித்தார்கள். அந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை எதிர்த்து அவர் போராடி அந்த சட்டத்தையே நீக்கும்படியாக அவர் செய்துவிட்டார். அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர். ஒவ்வொரு முறையும் நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நாம் இந்த அளவுக்கு இன்று சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு தனி மனிதனின் முயற்சி மற்றும் காரணம் அல்ல. அனைத்து தியாகிகளும் இருந்தார்கள். அவர்களை பின் சென்ற நமது எளிய மக்களும் இருந்தார்கள். அவர்களுடைய முயற்சியினால் தான் நாம் இன்று சுதந்திரமாக இருக்கிறோம். நான் சொன்னேன் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டுள்ளது என்று. ஆனால் இன்று நீங்கள் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு தியாகியின் தியாகம்தான் காரணம். நமது பேச்சு என்பது வெறும் சத்தமாக மட்டும் இருக்கக்கூடாது. நமது பேச்சு ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் அவனை நல்லவனாக இருக்கக்கூடியதாகவும் நமது பேச்சு இருக்க வேண்டும். சும்மா சலசல வளவளவென்று பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் வாயில் இருந்து வரும் வார்த்தை உங்கள் உயிர் மூச்சில் இருந்து வர வேண்டும். அது ஒரு பேச்சாக மட்டுமில்லாமல் ஒரு வீச்சாக இருக்க வேண்டும். உன்னை மாற்றக்கூடிய எழுச்சியானதாக இருக்க வேண்டும். சுதந்திரம் என்பது சும்மா வந்ததல்ல. சொல்லி பாருங்கள் உங்கள் வாயில் சுதந்திரம் என்ற வார்த்தையை. உங்கள் இரத்தத்தின் ஓட்டத்தின் வேகம் அதிகரிக்கும். அதன் வெப்பத்தின் தாக்கம் உங்கள் உடலை தாக்கும், மனதை தாக்கும். சுதந்திரம் என்பது சும்மா வந்ததல்ல. இங்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் பெருமைப்படுகிறேன். நான் ஒரு இராணுவ வீரரின் மனைவி என்பதில். எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 98% இராணுவ பணியிலேயே இருக்கிறார்கள். எனது கணவர் டெல்லியில் செங்கோட்டையில் சுதந்திர தின விழாவில் 2 முறை அணிவகுப்பில் பங்கேற்றவர் என்பதை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். ஆயிரத்தி 1971 எனது பிறந்த நாள். ஆனால் என் பிறப்பிற்கு என் தந்தை வரவில்லை. ஏனென்றால் 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து கொண்டிருந்த சமயம். என் தந்தை மட்டுமல்ல, என்னுடைய கணவரின் தந்தை அவரும் இராணுவத்தில் பணிபுரிந்தவர் தான். அந்த 1971ஆம் ஆண்டு வருடம் அவர்கள் இருவருமே தேச போரில் ஈடுபட்டிருந்தவர்கள். நான் பிறந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் என் தந்தை என்னை காண வந்தார். இராணுவ பணி என்பது சாதாரண பணி அல்ல. என்னிடம் உள்ள ஒரே வருத்தம் என் மகனையும் இராணுவத்தில் பணிபுரிய வைக்க வேண்டும் என்பது. ஆனால் ஐசைட், அதுக்கு கூர்மையான பார்வை இருக்க வேண்டும். அந்த பார்வை திறன் சற்று 0.002 குறைவாக உள்ளது என்பதால் நிராகரிக்கப்பட்டார். அது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு. இருந்தாலும் எனது பேரன் பிறந்தால் நான் நிச்சயமாக இராணுவத்திற்கு தான் அனுப்புவேன், தேச பணிக்காக தான் அனுப்புவேன் என்பதை இங்கு நான் உறுதியுடன் கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.